Hello guys. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் என்ன இது? வாட் இஸ் ஷோகன்? ஷோகன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஷோகன்னா என்னன்னே எனக்கு தெரியல ப்ரோ. அப்படின்னா ஷோகன் இஸ் எக்ஸ்ட்ரீம் மிலிட்ரி கமாண்டர்னு சொல்லுவாங்க. ஜாப்பனீஸில் சொல்லணும்னா இட்ஸ் அ வார் லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை பற்றி உள்ள ஒரு கதை தான் இந்த கதை. ஒரு ஃபாரினர் ஒரு ஜப்பானுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஃப்ரம் இங்கிலாந்து அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணார், அந்த வார்லார்டுக்கு அவர் எப்படி ஹெல்ப் பண்ணார், அதை பற்றின கதை தான் ஷோகன். வாங்க இன்னும் டீப்பாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அஞ்சு வார்லார்ட் கமாண்டர்ஸ், அதில் 4 வார்லார்ட் கமாண்டர் ஒரு வார்லார்ட் கமாண்டரை தாக்குறாங்க. அது எப்படி ஒரு சர்வைவ் பண்ணி வராரு, அதுதான் கதை பேசிக்காக. அவர் சர்வைவ் பண்ணுறதுக்கு அவர் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் வராரு நம்ம அஞ்சின் சான் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஃபாரினர். இவர் இங்கிலாந்துலேருந்து வராரு. ஒசக்கா அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பாப்புலர் சிட்டி இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே நிறையா வில்லேஜஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வில்லேஜில் இவர் தெரியாமல் போய் நின்றுறாரு. இவர் கப்பல் வந்து நல்லா பெரிய கப்பல், பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இவர் போகிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து இவங்களை பிடிச்சி அப்படியே சித்திரவதைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் லேடி மேரிக்கோன்னு சொல்லப்படுறவங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும் போல், அவங்க தான் இங்கிலீஷ் கற்றுட்டு இருந்திருப்பாங்க போல். கம்பேரிங் டு ஆல் பர்சன்ஸ் இன் ஜப்பான், அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் அங்கே இங்கிலீஷ் தெரியும். அவங்களுக்கும் இந்த ஃபாரினருக்கும் நல்ல ஒரு பழக்கம் வந்துருச்சு. ஆனால் அதில் தான் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அவங்க வந்து வெறும் பழக்கம் மட்டும் இல்லை, லவ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நடந்திருக்கு. ஈவன் தோ ஷி ஹேட் ஹஸ்பண்ட், ஓகே, ஷி தாட் அவங்க செத்துட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட்னு. பட் ஆனால் அவர் செத்துருக்க மாட்டார், கடைசியில் திரும்பி வருவார். அதை வந்து அவங்க அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டோரி டெல்லிங்கில். இங்கே பில்லோன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க ஜாப்பனீஸில். பில்லோனா என்ன அர்த்தம்னா உமன்ஸை தான் இங்கே பில்லோனுங்கிறாங்க. என்னன்னா வந்து இப்போ மென்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுக்காக உமன்ஸ் வந்து அப்போ பில்லோவாகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு இங்கே வருது. அவங்க பார்த்திங்கன்னா தலை குனிஞ்சே தான் நடக்கணும். அவங்க வாக்கிங் ஸ்டைலே பார்த்திங்கன்னா அந்த கோழி நடக்கும்ல, ஒரு ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருந்தாங்க. இட் வாஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர். அதே மாதிரி உட்காரும் போதே நம்ம பத்மாசனா சர்வாசனாலாம் நம்ம சின்ன வயசில் உட்காந்துருப்போம் ஸ்கூலில், அந்த மாதிரியே உட்காந்துருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா வார்லட்ஸுமே உட்காந்துருந்தாங்க. வந்து இவரும் ஒரு கமாண்டர் தான். யார்? இந்த ஃபாரின்லேருந்து வந்த அஞ்சின் சான், அவரும் சொல்லப்படுறது வந்து ஒரு கமாண்டர். ஆக்சுவலி இது ரியல் கதைன்னு சொல்கிறாங்க. 1600s இது நடந்ததாக இதை சொல்கிறாங்க. அவரும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கமாண்டரு, ஷிப் பைலட்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஷிப் பைலட் கரெக்டாக சொல்லலாம், அவர் வந்து ஷிப் பைலட்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஷிப்பில் வந்து எப்படிப்பட்ட மூவ்மெண்ட்ஸும் அவருக்கு தெரிஞ்சிடும். பயங்கரமாக யூ வில் கேல்குலேட் அண்ட் யூ வில் மூவ் டுவர்ட்ஸ் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கேனான்ஸ் நல்லா யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. கேனான்ஸ் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக யூஸ் பண்ணி பயங்கரமாக கமெண்ட் பண்ணுவார். அதில் வந்து அவர் பெரிய ஆளுங்கிறனால இவருக்கு ரொம்ப லாட் ஒரங்காக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இந்த 4 வாரில் சேர்ந்து இவங்க ஒருத்தவங்களை அடிக்கும் போது இவர் வந்து அதை எப்படி டிஃபென்ஸ் பண்ணுறாங்கன்னு கதை. ஸோ அது வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இவர் வந்து ஒரு இப்போ வார்லார்டோட ஒரு பெரிய லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஹேண்டாக யார் நம்பால் இருப்பார். யார்? அஞ்சின் சான், ஃபாரினர், இங்கிலாந்துலேருந்து வந்தவர். இப்போ இவர் வெளில போனாரா இல்லையா, அதான் கதை. கடைசி எபிசோடில் எப்படி முடிக்கிறாங்கன்னா இவர் வெளில போகல, இவர் ஷிப்பையே வந்து எரிச்சு விட்டார் லாட் ஒரங்கா. அதை எப்படி அவர் திரும்பியும் வந்து பீப்புளெலாம் விட்டு இழுக்கிறாரு. அதாவது பொதுவாக லாட் ஒரங்காவுக்கு இவர் போகக்கூடாது, இவர் ஜப்பான்லேயே தான் இருக்கணும். ஏன்னா இவரோட திங்கிங் ஸ்கில்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவருக்கு ஃபாரினருக்கு அஞ்சின் சானுக்கு இவருக்கு போய் இவர் குழந்தைங்கள பார்க்கணும். அவர் பார்ப்பாரா மாட்டாரா? பட் ஆனால் இடையில வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சீனில் வந்து அவரோட வயசான காலத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறானுங்க. அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இவர் ஓடிடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் அவர் போனாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. அப்படி அவங்க முடிக்கல ஸ்டோரியை. முடிக்கும் போது இவர் வந்து ஷிப்பை வந்து திரும்பி ரீபில்ட் பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. வாங்க இப்போ வந்து நம்ம என்னோட பர்சனல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த படத்துக்கு, அதை பார்ப்போம். என்னோட பர்சனல் ரிவ்யூ இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்டோரி டெப்த்து பயங்கரமான இருக்குது, அதை நம்ம சொல்லி ஆகும். ஸ்டோரி டெப்த் வாஸ் ரியலி குட். அந்த ஜியோகிராஃபிக்கெலாம் அப்படி அந்த
ஏரியாவை காமிச்சது, வில்லேஜை காமிச்சது, அந்த பில்டிங்ஸ், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பர். எல்லாமே மேக்கிங்லாம் செம்ம சூப்பர். கேரக்டர்ஸ்லாம் நல்ல மேக்கிங். ஒரு ஃபீமேல்னால தான் நிறையா சேஞ்சே ஆகும் சொல்லப்போனால். அந்த பாலிட்டிக்ஸ் வந்து பெண் தொட்டால் மலை சாயும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பெரிய கோபுரமே சாஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது உண்மையிலே. அந்த ரோல்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஈவன் தோ இந்த பில்லோ இதெல்லாம் இருந்தாலும் ஃபீமேலோட ரோல்ஸ் வந்து நல்லா பயங்கரமாக இருந்தது. ஏர்த் குவாக் இருக்குல்ல, இப்போ ஜப்பானில் எப்போ அடிக்கடி நடக்குது, அப்போலேருந்து அது வந்து நடந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. அந்த 1600ஸ்லேயே இந்த மாதிரி எர்த் குவாக்ஸ் அப்பப்போ நடந்து அதில் 1000 பேர் செத்து, அதனால் டொரங்காவோட ஆர்மியே வந்து பாதி சிரிஞ்ச மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் உண்மையிலே சூப்பர் மேக்கிங். அந்த சீன்ஸ்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. சீரீஸ் வாஸ் ரியலி குட். இட்ஸ் ரியலி ஒர்த் டு வாட்ச். ஸோ கிவ் அ ட்ரை கைஸ். பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆனதுன்னா பென்குயின் சீரீஸ்க்கு இன்னும் ஒரு 2 அவார்டாவது கொடுத்துருக்கலாம். ஷோகனுக்கு ஒரு ஐ நோ ஷோகன் வாஸ் ரியலி குட். கோல்டன் குளோப்ஸில் நிறைய அவார்டு பெற்றுச்சு. அட்லீஸ்ட் பென்குயினுக்கு ஒரு 2 அவார்டாவது கொடுத்துருக்கலாம். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. அப்படியே வா. எக்கிக்கிட்டே வா. ஐ நோ நான் ஷோகனை பற்றி தான் பேசுகிறேன். பட் இருந்தாலும் பென்குயின் வந்து என் மண்டக்குள்ள ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. யா, ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே, வேறு ஒரு சீரீஸோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். சீரீஸாக இருக்கலாம், இல்லை மூவியாக இருக்கலாம். ஓகே, ரிவ்யூவோட. ஓகே, தேங்க்யூ கைஸ்.